திருவண்ணாமலையிலேயே ரொம்பவே ஃபேமஸான இடுக்கு பிள்ளையார் கோயில். ஆனால் இந்த கோயிலில் பிள்ளையாரே இருக்க மாட்டார். இன்னொரு பேர் வந்துட்டு இருக்குது. என்ன அப்படின்னா மோக்ஷத்வாரா அப்படின்ற ஒரு பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் பல விதமாக சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. இதுக்குள்ளார போயிட்டு வந்தால் நமக்கு வந்து செஞ்ச பாவங்கள் எல்லாம் தீந்துரும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இதே டைமில் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த துவாராலேருந்து எல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. மோக்ஷத்வாரம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நுழையக்கூடிய பகுதிங்கிறது ஒரு ஆள் நுழையிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வெளியே வரக்கூடிய பாதை அப்படிங்கிறது ரொம்பவே குறுகலாக இருக்கும். அது ஒரு தாயோட கருவறை மாதிரி. ஸோ இது தாயோட கருவறை. அதுலேருந்து வெளியே வந்து புதுசாக ஒரு பிறப்பை வந்துட்டு நம்ம பிறப்பு எடுக்கிறோம். சாக்ஸ் வந்து அவங்க போட்டு போகிறது எல்லாத்தையுமே இங்கே போட்டு போயிடுறாங்க. ஸோ இதனால் வந்து நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். ஆரோரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் சங்கர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அது எனக்கு இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த கோயில் வந்து திருவண்ணாமலையிலேயே ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலினுடைய பேர் வந்து இடுக்கு பிள்ளையார் கோயில். ஆனால் இந்த கோயிலில் பிள்ளையாரே இருக்க மாட்டார். இதற்கு உள்ளார நம்ம மனிதர்கள் தான் போயிட்டு வருவோம். ஸோ இதற்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் சொல்கிறாங்க. இதுக்குள்ளார போயிட்டு வந்தால் நமக்கு வந்து செஞ்ச பாவங்கள் எல்லாம் தீந்துரும் அப்படின்றாங்க. இன்னும் சில பேர் பல விதமாக சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. இன்னொரு பேர் வந்துட்டு இதுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா மோக்ஷத்வாரா அப்படின்ற ஒரு பேர் சொல்கிறாங்க. ஸோ மோக்ஷத்வாரா அப்படின்னா என்ன, இது வந்து எதனால் அப்படி சொல்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதிகமாக வந்து இப்போ தெலுங்கு மக்கள் தான் வராங்க. ஸோ அதனால் இதுக்கு பேர் மோக்ஷத்வாரான்னு வந்ததா. ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இதே டைமில் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த துவாராலேருந்து எல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. வெளியே வந்து இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நந்தியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்துடுறாங்க. ஸோ இந்த துவாராக்குள்ளார நம்மளும் போய் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வர்ற வழியில் இங்கே இது வந்து ஆக்சுவலாக கிரிவல பாதையில் தான் இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே வந்து இந்த சாக்ஸ் வந்து அவங்க போட்டு போகிறது எல்லாத்தையுமே இங்கே போட்டு போயிடுறாங்க. ஸோ இதை வந்து பொதுமக்கள் கொஞ்சம் அவேராக இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதனால் வந்து நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், இல்லை நிறைய பேருக்கு வந்து ஆஸ்துமா இருக்கலாம். ஸோ இதனுடைய தாக்கம் வந்துட்டு அதிகமாச்சு அப்படின்னா பொதுமக்களுக்கு இது இடையூறாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் அவேராக இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி க்ளீன் பண்ணுறவங்களும் இதை வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா 3 ரோ வந்துட்டு நாங்கள் நின்று இப்போ தான் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கோம். இன்னும் அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இருக்காங்க. ஸோ அப்படியே உள்ளார போவோம். உள்ளார போயிட்டு நான் அங்கே உள்ளார போகிறேன்னா அப்படின்றதையும் பார்த்துருவோம். வாங்க உள்ளார போயிட்டு அப்படி இதில் என்ன தான் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஆனால் போகும்போது நான் மாட்டிக்கக்கூடாது, அதை மட்டும் நான் திருவண்ணாமலையார்கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 ரோ வந்துட்டு நாங்கள் நின்று இப்போ தான் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கோம். இன்னும் அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இருக்காங்க. ஸோ அப்படியே உள்ளார போவோம். உள்ளார போயிட்டு நான் அங்கே உள்ளார போகிறேன்னா அப்படின்றதையும் பார்த்துருவோம். வாங்க. நான் ஈஸியாக வந்துட்டேன். ஓகேவா, நான் வரவா? நீங்க இவ்வளோ சின்னதாக இருக்கு, போக முடியுமானே தெரியலையே. என்ன ஒன் செகண்ட் அப்பா. இதுதான் நம்ம ரொம்பவே டஃப்பான ப்ராசஸாக தான் இருக்குன்னு போகல. நான் உள்ளார போயிட்டு வந்ததுக்கே நமக்கு வந்து ரொம்ப இடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ அது இடுக்கு பிள்ளையார் கோயில்கிட்ட வந்து உள்ளார இடுக்கு பிள்ளையார் இருப்பாருன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிறாங்க. ஸோ இங்கே தான் வந்து இடுக்கு பிள்ளையாரனுடைய பிள்ளையார் சிலை இருக்காங்க. ஸோ அது வந்து இடுக்கு, அதாவது உள்ளார போயிட்டு வர்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறிய துவாரம் தான் அது. ஸோ அதனால் வந்து அது மோட்ச துவாரம்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க வந்துட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தெலுங்கு பீப்புள் தான். ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டப்போ அவங்க சொன்ன விஷயங்களை வச்சு நான் வந்து உங்களுக்கு இது என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மோட்சத்வாரம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நுழையக்கூடிய பகுதிங்கிறது ஒரு ஆள் நுழையிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வெளியே வரக்கூடிய பாதை அப்படிங்கிறது ரொம்பவே குறுகலாக இருக்கும். அதனுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 சென்டிமீட்டருக்கு 30 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு தான் இருக்கும் அதனுடைய அளவு. ஸோ அதில் நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாமே வந்துட்டு அதில் கரைஞ்சு போயிடும். அதே மாதிரி அது வந்து இன்னும் ஒரு விதமாக சொல்லணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு தாயோட கருவறை மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது தாயோட கருவறை, அதுலேருந்து வெளியே வந்து புதுசாக ஒரு பிறப்பை வந்துட்டு நம்ம பிறப்பு எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தான் இந்த இடுக்கு பிள்ளையார் கோயில் அலைஸ் மோட்சத்வாரா நமக்கு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மோட்சத்வாராவுக்கு வந்து உங்களுடைய மோட்சத்தையும் நீங்கள் பெறுங்க.